வந்திருக்கோம். நம்ம சேனல்லே தென்னாலிராமன் ஸ்டோரி பார்ட் 4 போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ராஜகுருவோட காவலாளி ராமனை பிடிச்சி இழுத்துன்னு போனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறமா ராமன் ராஜாவோட அரசவைக்கு போகிறான். போன உடனே அந்த அரசவை காவலாளிகள்லாம் ராமனை நிறுத்தி நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன தெரியாதா, நான் தானே ராஜகுருவோட பிரதான சீடன் அப்படின்னு சொல்லி ராமன் உள்ளே போகிறான். அப்புறம் உள்ளே போன ராமன் கும்பலோட கும்பலாக அவனும் நின்றுட்டு இருக்கான். அப்போ அரசவைக்கு அயர்நாத்து வித்தைக்காரன் ஒருத்தன் வரான். வந்து அரசர் முன்னாடி எக்கச்சக்கமான வித்தைகளை செஞ்சு காமிக்கிறான். அதை பார்த்து அரசர் அவனுக்கு கை தட்டுறாரு. அப்போ அந்த அயர்நாட்டு வித்தைக்காரன் ஒரு சவால் விடுறான். அது என்ன அப்படின்னா, விஜயநகர மக்கள் யாராவது வந்து இவன் செய்கிற எல்லா வித்தைகளையும் செய்யணும், அதுதான் இவனோட சவால். அப்படி அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அவனுக்கு வாழ்நாள் பூரா அவங்க அடிமையாகவே இருக்கணும். இதெல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக நின்று ராமன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் உள்ள வந்த ராமன் அரசவையில் இருக்க எல்லார்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அதுக்கப்புறமா ராமன் அந்த அயர்நாட்டு வித்தைக்காரனை பார்த்து பயங்கரமா சிரிச்சான். சிரிச்சதை பார்த்த ராஜா ஏன் சிரிக்கிற அப்படின்னு ராமன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ராமன் சொல்கிறான், இந்த அயர்நாட்டு வித்தைக்காரன் கொஞ்சோண்டு வித்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆணவமாக இருக்கானே, அவன் நிறைய வித்தைகளை தெரிஞ்சு வச்சுருந்தா எவ்வளோ ஆணவத்தில் இருப்பான் அப்படின்னு நினச்சேன், சிரிப்பு வந்தது அப்படின்னு சொன்னான். உனக்கு என்னை விட அதிகமான வித்தைகள் தெரியுமா அப்படின்னு அந்த அயர்நாட்டு வித்தைக்காரன் ராமன் கிட்ட கேட்குறான். அதுக்கு ராமன் ஓ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற விஷயத்த நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னு ராமன் அந்த அயர்நாட்டு வித்தைக்காரன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த வித்தைக்காரனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா ராமன் தன்னுடைய கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அவன் பையிலேருந்து மணலை எடுத்து அதை அவன் கண்ணில் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ராமன் அவன் கண்ணை மூடிக்கிட்டு செஞ்ச விஷயத்த அந்த அயர்நாட்டு வித்தைக்காரன்கிட்ட கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய சொல்கிறான். உடனே அந்த அயர்நாட்டு வித்தைக்காரன் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மன்னர் தென்னாலிராமன் ஜெயிச்சதை அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா ராமன் கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராமன் சொல்கிறான், நீங்கள் என்ன ஆஸ்தான விகடகவியாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த மன்னரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ட் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணுறதோடு நிறுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கதைகள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம்.